தேசிய ஆளுமை எழுத்தாளர் ஐயா அரப்பா அவர்களுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்த அழைத்த அன்புக்குரிய அண்ணன் கீரா முருகன் அவர்களுக்கும் ஐயா அவர்களும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம். ஐயாவே எனக்கு முன்பும் தெரியாது எனக்கு, ஆனால் ஐயா நகமில்லியன் எனக்கு நன்றாக தெரியும். அவரோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். அப்போதுதான் விசாரிக்கும் போது தான் அவர் ஐயாவுடைய சகோதரர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய தமிழ் தேசியத்துக்காக தமிழர்களுடைய நலனுக்காக நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இது போன்ற தமிழ் தேசிய ஆளுமைகளை நாம் கடந்து செல்கிறோம், தெரியவில்லை எங்களுக்கு. அவர்கள் வாழ்ந்த காலங்களில் நாங்கள்லாம் வாழ்ந்து இருக்கிறோம். தமிழர்களுடைய வரலாற்றுகளும் நிறைய விடயங்களில் மறைக்கப்பட்டு வருகிறது. அதன் முன்னோட்டமாகத்தான் ஐயா மருதுபாண்டியனுடைய வரலாறும் மறைக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை சீமையில் மிகப்பெரிய ஒரு ஆண்மை சக்தியாக தென் தமிழகத்தில் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒரு மாமனிதர். அவருடைய சிலை கூட சிவகங்கையில் இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்காக தாய் தமிழர் கட்சியின் சார்பாக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டு வருகிறோம். வருகிற மார்ச் 8ஆம் தேதி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாமன்னர்கள் மருதுபாண்டியனுடைய சிலை நிறுவக்கூறி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதில் அனைத்து சகோதரர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய வரலாறுகளை நாம் தான் கட்டி காக்க வேண்டும். இன்றைய தலைமுறைகள் அதை எடுத்துச் செல்ல வேண்டும். கூட்டமாக போய் அஞ்சலி செலுத்துவதோடு இல்லாமல் அவருடைய வரலாற்றை பதிவு செய்யும் வண்ணமாக அந்த மக்கள் திகழ வேண்டும். அதுபோல்தான் அம்மா வேலுநாச்சியார் அவர்கள் ஏற்கனவே வேலுநாச்சியாருடைய நிறுவனத்தில் நாங்கள் சென்று போது கூட ஒரு கோரிக்கையாக அங்கே நாங்கள் வைத்தோம். மாட்டுத்தாவணி அந்த நுழைவாயிலில் வேலுநாச்சியாருக்கு குதிரையுடனுடைய சிலை அமைக்க வேண்டும் என்பது அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். ஆக ஐயா அரப்பா போன்ற தமிழர்கள் இன்னும் பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து எங்களை போன்ற ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டாக இருக்க வேண்டும் என்று ஒரு அன்போடு வைத்துக்கொண்டு மென்மேலும் நீண்ட ஆயுளோடு வாழ்க வாழ்க என்று தாய் தமிழர் கட்சியின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.